ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். டெஸ்ட் 2க்கான கொஷின் பேப்பர் வந்து இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இந்த வீக்கில் வந்து வீக் 2, அதாவது மிஷன் டிசம்பர் 2026 இப்போ நம்ம வீக் 2ஓட டெஸ்ட்டு எழுத போகிறோம். வீக் 1ஓட டெஸ்ட்டு கொஷின் பேப்பர் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கங்க. இந்த டெஸ்ட்டில் எந்தெந்த டாபிக் கவர் ஆகும்னா, இந்திய அரசியலமைப்பு மட்டும்தான் கவர் ஆகும். இந்திய அரசியலமைப்போட சிறப்பு கூறுகள், முகவுரை, ஒன்றிய, மாநிலம், யூனியன் பிரதேசம், அரசியல் கட்சிகள், அடிப்படை கடமைகள், உரிமைகள், அரசமைப்பு திருத்தங்கள், அரசின் நெறிமுறை கோட்பாடுகள், ஆர்டிஐ ஆக்ட் 2005, நுகர்வோர் பாதுகாப்பு கவுன்சில். மேக்ஸில் வந்து காமன் இன்ட்ரெஸ்ட் வரும். மேக்ஸில் காமன் இன்ட்ரெஸ்ட். தமிழில் 8th தமிழ் மட்டும்தான் வரும். 9th தமிழ் வந்து இடையில வந்து 100 மார்க்ஸுக்கு தனியாக கொடுக்குறேன். ஓகேங்களா? 8th தமிழ் மட்டும் இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கும். கொஸ்டின் பேப்பரில் மொத்தம் 200 கொஸ்டின் இருக்கும். 300 மார்க்ஸுக்கு இருக்கும். டைமிங் வந்து 2.5 மணி நேரத்தில் முடிக்கிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகேங்களா? 2.5 ஹவர்ஸ்க்குள்ளே டெஸ்ட்டை முடிக்கிறதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். இங்கே ப்ராக்டிஸ் நம்ம அந்த அளவுக்கு பண்ணணும் அப்படின்னா தான் அங்கே எக்ஸாம் சென்டரில் போய் நம்மளால் ஈஸியாக எல்லா கொஷினையும் ரீட் பண்ணி ஆன்சர் பண்ண முடியும். நாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதே 3 ஹவர்ஸுக்கு டெஸ்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அங்கே டிஎன்பிஎஸ்சியோட கொஷின் வந்து வேறு லெவலில் இருக்கும். அங்கே கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறக்கே நம்மளுக்கு டைம் பத்தாது. அந்த டைமில் போய் 3 ஹவர்ஸுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக அங்கே போய் முடிக்க முடியாது. டைம் கன்சியூமிங் ஆகும். அதனால் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதையே 2.5 மணி நேரத்தில் கொஷினை முடிக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தமிழ் அப்படிங்கிறது வந்து ஒரு 45 மினிட்ஸுக்குள்ளே தமிழை முடிச்சிடணும். ஜிகேவை வந்து 1 ஹவர் 50 மினிட்ஸில் கம்ப்ளீட் பண்ணணும். அதாவது 2 ஹவர்ஸ் அப்படிங்கும்போது தமிழ் ப்ளஸ் ஜிகே ரெண்டையுமே நம்ம முடிக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். மீதி இருக்கிற 1/2 ஹவர்ஸில் தான் மேக்ஸை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். மேக்ஸை வந்து முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்கட்டில் தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கணும். ஏன்னா அங்கே டைம் பத்தாது. அதனால் வந்து மேக்ஸை வந்து ஷார்ட்கட்டை பயன்படுத்தி எப்படி எக்ஸாமில் கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் எடுக்கணும். ஓகேங்களா? கொஷின் நம்ம ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுங்கள், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷேர் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்குன்னு ஒரு மெத்தடை யூஸ் பண்ணுவீங்க. ஒவ்வொருத்திங்க கொஷின் எல்லாம் ரீட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுவீங்க, இல்லை ஒவ்வொரு கொஷினாக ரீட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுவீங்க. எப்படி ஷேர் பண்ணாலும் சரி, எந்த டெஸ்ட் எழுதினாலும் ஓஎம்ஆர் ஷீட்டில் ஷேர் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து அது ரியலான டெஸ்ட்டாக இருக்கும். டிஎன்பிசிக்கு அதுதான் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? புதுசாக யாராவது வீடியோ பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணோன்னு நினைக்கிறீங்க, டெலகிராம் சேனலோட லிங்க்கு தரேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா?